அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டை செலக்ட் பண்றதுக்கான எலெக்ட் பண்றதுக்கான எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ என்ன ஆர்டிகலுக்கு கீழே ஒரு வைஸ் பிரசிடென்ட்டை எலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆர்டிகல் 66 அதுல சப் கிளாஸ் 1. சரியா? ஸோ இந்த சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனை பத்தி சொல்றாங்க. பார்லிமெண்டோட மெம்பர்ஸ் போத் எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, இந்த இடத்துல நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க ஒரு வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனா. ஸோ பார்லிமெண்டோட லோக்சபாவோட எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ், ராஜ்யசபாவோட எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து இருப்பாங்க. ஓட்டிங் அப்படிங்கிறது சீக்ரெட் பேலட்டா இருக்கும். சரியா? சீக்ரெட் பேலட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்னா சீக்ரெட் பேலட். ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் அப்படின்னா அது வந்து ஓபன் பேலட்டா வந்து இருக்கும், மறைமுக வாக்கெடுப்பு. வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா மறைமுக வாக்கெடுப்பாக இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத இன்னும் 2 விஷயங்களை வந்து கொடுத்திருந்தாங்க. என்னன்னா இந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து எந்த சட்டத்துக்கு கீழே கவர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் ஆக்ட் 1952 அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அதே மாதிரி பிரசிடென்ஷியல் அண்ட் வைஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ரூல்ஸ் 1974 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை தாண்டி இந்த 2 சட்டங்களுமே பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸோட ரிலேட் ஆகி வரக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு. ஸோ இதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பாக்குறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பில் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படிங்கறத நம்மளுடைய லோக்சபால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் அப்படிங்கறத லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு 3 விஷயங்களை இந்த ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில் வந்து உருவாக்க போகுது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு அப்படிங்கிறது, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது, அடுத்தது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலக்டோரல் குரூப் அப்படிங்கிற ஒரு கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க போகுது. சரியா? இந்த 3மே முக்கியமான ப்ரொவிஷன்ஸா இருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்டிங் பாடிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? லைக் வந்து பிசிசிஐ இருக்காங்க, நமக்கு வந்து பாக்ஸிங்னா பாக்ஸிங் ஃபெடரேஷன் வந்து இருப்பாங்க, அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் வந்து இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டுக்கு கீழே இனிமேல் இயங்க போறாங்க. சரியா? சோ எல்லா அமைப்புகளுமே பிசிசிஐ உட்பட எல்லா அமைப்புகளுமே இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு கிட்ட ஒரு ரெகக்னிஷனை வந்து வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு யூனியன் கவர்மெண்டோட ஃபண்ட் எல்லாமே வந்து ஆக்சஸ் ஆகும். சரியா? சோ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. அடுத்தது நேஷனல் ஸ்போர்ட்ஸ் எலக்டோரல் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் உருவாக்க போறாங்க. இந்த எலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பாடிக்கும் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த உறுப்பினர்கள் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். சோ அதை மேனேஜ் பண்றதுக்காக அந்த எலக்டோரல் கமிட்டி அப்படிங்கிறது இருக்க போது அதுல ஏதாவது பிரச்சனை, ஸ்போர்ட்ஸ் பாடியில ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு சர்ச்சை எழுது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்காக நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கறத உருவாக்க போறாங்க. அந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனலுக்கு வந்து சிவில் கோர்ட்டோட பவர்ஸ் வந்து இருக்க போகுது அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இது எல்லாமே லார்ஜர் அஜெண்டா என்ன அப்படின்னா இந்தியாவுல ஒலிம்பிக்ஸ் 2036ல இந்தியாவுல ஒலிம்பிக்ஸ் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் டார்கெட்டை பேஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்டிங் ஃபெடரேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி அவங்கள வந்து அக்கௌண்டபிளா மாத்த போறாங்க. எப்படி அக்கௌண்டபிளா மாத்த போறாங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்டிங் இந்த ஒரு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா எல்லா ஸ்போர்ட்டிங் ஃபெடரேஷன்ஸும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் போர்டுக்கு கீழே வந்துருவாங்க, அந்த கவர்னன்ஸ்க்கு கீழே வந்துருவாங்க. அப்படி அதுக்கு கீழே வரப்ப பிசிசிஐ இன்க்ளூடிங் எல்லாமே அதுக்கு கீழே வந்துருவாங்க. அப்படி வரப்ப என்ன ஆகுது அப்படின்னா எல்லா ஸ்போர்ட்டிங் பாடிஸுமே வந்து நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு கீழே வந்துருவாங்க. சரியா? சோ ஆர்டிஐ ஆக்ட் கீழே வரப்ப இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பேரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து அதிகமாக போகுது அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அடுத்தது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு விசிட் பண்ண போறாரு. அதுல முக்கியமா வந்து யுனைடெட் கிங்டம் வந்து போக போறாரு. பிரிட்டனோட நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்றதுக்காக நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து போறாங்க. சரியா? சோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் 2 நாடுகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த வர்த்தக உறவை வந்து மேம்படுத்துவதற்காக தான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. சரியா? சோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு
இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு அந்த ஏற்றுமதி இறக்குமதி வரி எல்லாமே கம்மியாகும். அதே மாதிரி அங்கிருந்து இங்கே வரக்கூடிய பொருட்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி வரி எல்லாமே கம்மியாக போகுது. ஸோ இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டம்க்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் வேல்யூ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா $2,000 crore வந்து இருக்கு. அதை வந்து $12,000 crore இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ட்ரேட் டீலோட ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவா இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். நன்றி.